நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ரத்னா ஸ்டோர்ஸ் ஃபார்ம் தங்கமாளிகை வழங்கும் நீயா நானா. இன்றைக்கு இந்த அரங்கம் எதை பற்றி விவாதிக்கப் போகிறது என்பதை நான் சொல்வதற்கு முன்னதாக சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் முழம் கவர் கள்வன். காடுடைய சுடலை பொடி பூசியன் முள்ளம் கவர் கள்வன். ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த. ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ. அநேகமா இந்நேரம் எல்லாருக்கும் இன்றைக்கு நீயா நானா எதை பற்றி விவாதிக்கப் போகிறது என்பது ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். முறையான பயிற்சியோடு அனைத்து வகுப்பினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று தமிழக அரசு சமீபத்தில் ஒரு ஆணை பிறப்பித்துள்ளது. இது ஒரு மறுமலர்ச்சியான விஷயம், சமுதாயத்திற்கு தேவையான விஷயம் என்று ஒரு தரப்பு அதை ஆதரிக்கிறது. அது முற்போக்கு சிந்தனை என்றும் வலியுறுத்துகிறது. மறுபக்கம் இது ஆகம விதிகளுக்கு எதிரானது, இது தவறு, ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரோ அல்லது அனைவருமோ அர்ச்சகர் ஆகக்கூடாது என்று ஒரு தரப்பிலே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அர்ச்சகர்கள் ஒரு பக்கம் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். மறுபக்கம் சமூக போராளிகள் தமிழை வழிபடலாம் என்று வாதிட முன்வந்திருப்பவர்கள் என்று ஒரு பெரிய அரங்கம் முழுவதுமாக நிரம்பியிருக்கிறது. அநேகமாக வார்த்தைகள் கருத்துக்களோடு அரங்கம் நிரம்பும் என்று எதிர்பார்க்கிறேன். இரு துருவங்கள் மோதிக்கொள்ளும் நீயா நானா. இது ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஒரு வேத பாடசாலை. உபநயனமான 7 வயது முதல் இந்த சிறுவர்கள் வைதீக இந்து மதத்தின் சாஸ்திரங்களை படிக்கிறார்கள். வேதங்களை கற்ற பின்னர் சிறப்பு பயிற்சியாக வைணவ கோயில்களுக்குரிய ஆகமமான பாஞ்சராத்திர ஆகமம் படிக்கின்றனர். வைணவ ஆலயங்களுக்கும் சிவ ஆலயங்களுக்கும் வெவ்வேறு ஆகமங்கள். தமிழ்நாட்டில் உள்ள 36,000 கோவில்களில் பல வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் ஆகம முறையில் உள்ள கோவில்களில் பூசை செய்யும் தகுதியை இந்த ஆகமங்கள் படித்த சிவாச்சாரியார்களும் பட்டாச்சாரியார்களுமே வழி வழியாக செய்து வருகின்றனர். மாற்றம் மட்டுமே மாறாதது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. மாற்றத்தை யாராவது மாற்ற முடியாது. மாற்றம் என்பது எப்போதுமே வந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஒரு சமூக கட்டமைப்பிற்குள் இந்த மாற்றம் தவிர்க்க முடியாத விஷயம். அது மதத்திலாகட்டும், இனத்திலாகட்டும், அல்லது இன்னும் பிற ஏனைய விஷயங்களாகட்டும். இப்போதைக்கு இந்த அனைத்து வகுப்பினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற ஒரு விஷயம் ஒரு முற்போக்கு சிந்தனையாக பலரால் பார்க்கப்படுகிறது. ஒரு சமூக நீதி பிரச்சனையாகவும் அது சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கூடாது என்று வலியுறுத்துவதற்கு என்ன காரணம்? பிரதானமாக சைவ கோயில்களை பற்றி முதல்ல நான் சொல்கிறேன். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக 28 ஆகமங்கள், காமிகம் முதலான 28 ஆகமங்கள் படி ஆலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டு அதிலே சொல்லியுள்ளபடி வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆகமங்களிலே எந்த இந்து மதத்திலே சேர்ந்த எந்த பிரிவினர் இந்த வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்றும் கூட ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எந்த மாற்றங்களையும் செய்ய முடியாது என்பதற்கு கான்ஸ்டிடியூஷனலாகவும் கேரண்டி இருக்கிறது, உத்தரவாதம் இருக்கிறது.
உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்கின்றன. இப்போ உங்க தரப்புலேருந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். அனைத்து வகுப்பினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற ஒரு விஷயத்தை, எந்த விஷயத்தை முன்னிறுத்தி நீங்கள் ஆதரிக்க முயல்கிறீர்கள்? அதாவது இப்போ ஐயா சொன்னாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்மீக பிரச்சனையாக இல்லை. நீங்கள் பார்க்குறதே முதல்ல அதே தவறு. ஆன்மீக பிரச்சனைனா இந்த பக்கம் இருக்கிறாங்க பாருங்கள், நல்லா நெற்றி நிறைய திருநீர் பூசிக்கிட்டு, அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லையா? அதனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இது ஒரு மனித உரிமை பிரச்சனை. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். இது பெரும்பான்மை மக்களுடைய மான பிரச்சனை. இது ஒரு அனைத்து ஜாதியையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கு தான் பெரியார் சொன்னாரே தவிர, இதில் நீங்கள் ஆன்மீகம் ஆகமம்லாம் சொன்னீங்கன்னு வச்சுங்க, ஆகமப்படி இன்னைக்கு எல்லாமே நடக்குதா? எத்தனை கோயில் ஆகமப்படி கட்டப்பட்டிருக்கு? நல்லா யோசிச்சுக்காரு. இது ஒரு ஐ திங்க் இட்ஸ் a very valid question. ஆகம விதிகளின் படிதான் இன்றைக்கு கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றனவா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. கண்டிப்பாக ஆகம விதிப்படிகள் தான் கோயில்கள் அமைக்க. அதை உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். தமிழகத்தில் இருக்க திருக்கோயில்கள் அனைத்து கோயில்கள்லையும் ஆகம முறைப்படி தான் பூஜை நடக்கிறது. ஆகம பிரதிஷ்டை தான் செஞ்சுருக்கோம். ஆகமப்படி கும்பாபிஷேகங்கள் நடக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ரோட்டு ஓரங்களிலே கூட ஒரு கோயில் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட குடியிருப்புகள் சேர்ந்து ஒரு கோயிலை கட்டுகின்றன, அது ஆகம விதிப்படியா இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அவ்வளவு கோயிலுமே இன்னைக்கு ஆகம விதிப்படி தான் கட்டப்பட்டிருக்கிறது. மொத்தம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுமே எல்லாமே ஆகம விதிப்படி தான் நடக்குது. ஆனால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இப்போ நடந்து வரதுனால ஒரு சில மாற்றங்கள், காலத்தினால சில மாற்றங்கள் வந்திருக்கு. காலத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அக்செப்ட் பண்றீங்க? நான் காரணம் சொல்றேன். காலத்தினால மாற்றங்கள் வரவில்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் பல நிர்பந்தங்களால் அந்த மாற்றங்கள் வந்தன. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். அன்னைக்கு எல்லாரும் சிகைவை குடுமி வச்சுக்கிட்டு பூஜை பண்ணாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ரோட்ல இவங்க போக முடியாதபடி அந்த குடுமியை கட் பண்ணாங்க, பூனல் அறுத்தாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் கோர்ட்ல போய் நீதிமன்றத்தில் கூட போய் தீர்ப்பாயிருக்கு. என்கிட்ட அது எந்தெந்த உதாரணங்கள் நடக்குன்னு என்னால சொல்ல முடியும். இன்னொரு நிர்பந்தத்தை ஆகமத்தை பின்பற்றீங்களா நிர்பந்தத்தை பின்பற்றீங்களா? முதல்ல அதை கேளுங்க. இன்னொன்னு தவறு, பெரியார் இயக்கம் வந்து ஒழுங்குபடுத்தப்படுகிற இயக்கம். சும்மா எங்கேயா ஒருத்தர் ரோட்ல ஏதாவது பண்ணான்றதுக்காக பெரியார் இயக்கத்தை அப்படி சொல்லாதீங்க. இவங்க வந்து பூணூல் அறுத்தாங்க, குடுமி அறுத்தாங்க சொல்லக்கூடாது. நண்பர்கள் தப்பா நினைக்க கூடாது. தயவு செய்து நண்பர்கள் தப்பா நினைக்க கூடாது. நான் வந்து சம்பவங்களை, நடந்த சம்பவங்களை சொல்றேனோ தவிர யார் செஞ்சாங்க, ஒரு இனமோ ஒரு குரூப்போ ஒரு பெரியாருடைய ஃபாலோயர்ஸோ அப்படி நான் சொல்லலை. சில பேர் வந்து இந்த மாதிரி சில மிஸ்யூஸ் எலிமெண்ட்ஸ், சில பேர் இந்த மாதிரி பண்ணதுனால இவன் பயந்து போய் என்னடா எல்லாரும், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன், எல்லாரும் கிராப் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தது. 28 ஆகமம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் 28 ஆகமம் பொருந்தணும் தானே? இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் ஆகமமா? வடநாட்டில் இல்லையா? 12 ஜோதிர்லிங்கம் இருக்குது இந்தியாவில். சரி. 11 வடநாட்டிலையும் தெற்கே ராமேஸ்வரம் இருக்குது. 11 சிவத்தலத்துலையும் அவங்களே பூவு நீர் கொண்டு போய் வழிபாடு செய்யலாம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அந்த ஆகமம் தடுக்குது? அங்கே ஆகமம் இல்லையா? இங்கே மட்டும்தான் ஆகமா? புதிய சட்டம் ஆகம்னா எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஆமாம். அங்கே ஒன்று இங்கே ஒன்று. தமிழ்நாட்டில் ஏன் தமிழன் மட்டும் இழிச்சவாயினா? தமிழனுக்கு ஒன்னா இருக்கு, எல்லா பக்கம் ஒன்னா இருக்குதுயா. இல்ல இந்த ஆகமம் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. இப்ப 28 ஆகமம்னா என்ன சொல்லுங்க? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆகமங்கள்ன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் உண்டு. தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் இந்த ஆகமங்கள் கிடையாது. கேளுங்க, பூரா கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. அங்க தமிழ்நாடு தவிர பாக்கி இடத்தெல்லாம் வேதம், வைதிக பூஜை. அது மாத்திரம் இல்ல, ஆதிசைவர்கள் என்று ஆகமங்கத்திலே சொல்லப்பட்ட ஆதிசைவர்கள் பூஜை பண்றதும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு. இந்தியாவிலேயே வேற எங்கேயுமே கிடையாது. ஆகமங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் உண்டு. முதல்ல சொல்லும்போது உலகம் முழுக்க ஆகமப்படி தான் கட்டப்பட்டதுன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டில் மட்டும்தான்றீங்க. இப்போ முன்னோக்க பின்மறை இருங்க, நீங்க சொல்லும்போது முழுக்க நாங்கள் எங்களையும் சொல்ல விடணும் இல்லை சொல்ல. அது மட்டும் இல்லாமல் 28 ஆகமங்களை பற்றி எடுத்து சொன்னீர்கள். எல்லா கோயில்களும் ஆகம வழிப்படித்தான் கட்டப்பட்டிருக்கிறது என்று அந்த நண்பரும் சொன்னார். எல்லா கோயில்களும் இப்போ இருக்கிற அத்தனை கோயில்களும் ஆகமப்படி தான் கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை உங்களால் உத்தரவாதம் கொடுத்து சொல்ல முடியுமா? நான் வரிசையாக சொல்லிட்டுமா எந்தெந்த கோயில்களில் இந்தந்த ஆகமங்களில் மாறி போயிருக்குன்னு வரிசையாக சொல்லிட்டு வரட்டுமா? வரிசையாக நான் சொல்லுகிறேன். நாம் வணங்குகிற மிக உயர்ந்ததாக எண்ணுகிற அந்த தில்லையிலே கூட முழுமையான மகுடாகமம் இல்லை. அங்கே இப்போ முதல்ல மகுடாகமம் படி செய்ய வேண்டிய இடத்துல முன்னால் அங்கே நடராஜர் இருக்காருன்னா இடையிலே வந்து கோவிந்தராஜர் எப்படி உள்ளே வந்தார்? அது சரி. அது மட்டுமல்லாமல் அங்கே அம்மை அப்பனாக எப்பவும் ஒன்றா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிவாகமம் வேறு, சாக்தாகமம் வேறு. சாக்தாகமத்துக்கும் சிவாகமத்துக்கும் சம்பந்தமே இல்லை, தொடர்பே இல்லை. எப்பொழுது சாக்தாகமம் உள்ளே நுழைந்து அப்போ தான் அம்பிகைக்கு தனி சன்னதி வந்தது.
தில்லையில் இப்போ அம்பிகைக்கு தனி சன்னதி இருக்கிறது சிவகாமி அம்மனுக்கு. அப்போ ஆகமம் மீறல் இல்லையா? நடுவில் கோவிந்தராஜர் வந்து ஆகம மீறல் இல்லையா? இப்போ சிவாச்சாரியர்கள் அத்தனை பேரும் சிவாகம அடிப்படையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது உண்மையானால் சிவாச்சாரியர்கள் ஆகமத்தை மீறவில்லையா என்பதை ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுகிறேன். யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சி அல்ல. உண்மையில் சொல்லப்போனால் அருணாச்சலனுடைய நண்பர். நான் வேற ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். எப்படின்னா, ஆகமம் என்ன சொல்லுது? ஸ்நான விதி படலம் காமிக ஆகமத்தில் ஆரம்பிக்குது. அதில் என்ன சொல்லுதுன்னா, பிரதமை திதியில் பல் தேய்க்கக்கூடாது, அமாவாசை திதியில் பல் தேய்க்கக்கூடாது, பௌர்ணமி திதியில் பல் தேய்க்கக்கூடாது, சஷ்டி திதியில் பல் தேய்க்கக்கூடாது. இது மாதிரி ஒரு 7 திதிகளில் பல் தேய்க்கக்கூடாது என்று தனி மனித ஒரு வழக்கத்தை எடுத்து சொல்லுகிறது. பல் தேய்க்க இப்போ எல்லாம் பல் தேய்க்கிறீங்களா தினந்தோறும்? எல்லாம் பலம் கொஞ்சம் ஆகமம் மீறலா என்ன? இது எந்த இடத்துல பார்ப்பீங்க? அனல் பறக்கும் விவாதத்தின் அடுத்த கட்டத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு துவங்குவோம். நீயா நானா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ரத்னா ஸ்டோர்ஸ் ஃபார்ம் தங்க மாளிகை. நீயா நானா? லாஸ்ட் செக்மெண்ட்ல ஆகமங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் வசதிக்கேற்ற விஷயங்களை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் வசதிக்கு ஒத்து வராத விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கீங்களா? குறிப்பாக அந்த பல் தேய்க்கிறதுல தொடங்கி இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும், எனக்கு இதை பற்றி பெரிய பாண்டித்யம் இல்லை என்றாலும் கூட, சிவனும் விஷ்ணுவும் ஒரே கோயிலில் இருக்கலாமா? இருக்கலாமா? ஆகம விதிகளின்படி சிவனும் விஷ்ணுவும் ஒரே கோயிலில் இருக்கலாமா? இருக்கலாமா? சிவனும் விஷ்ணு ஒரே கோயிலில் இருக்கலாமா? இருக்கலாமா? கட்டாயம் இருக்கலாம். அதுக்கு தான் என்னன்னா, 28 ஆகமங்களும் 207 உபாகமங்களையும் படித்த பிறகு பேச வேண்டிய சப்ஜெக்ட இன்னைக்கு அரைகுறையா படிச்சுட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி உண்டா கிடையாதா ஒரு ஆகமத்துல, இந்த கோவில்ல இந்த ஆகமப்படி இல்லையே, அந்த ஆகமப்படி இல்லையேன்னு. 28 ஆகமம்ல இப்போ ஒரு 10 ஆகமம் இன்னும் பிரிண்ட்டுக்கே வரல, ஓலைச்சுவடியாவே இருக்கு. இதெல்லாம் இருக்கு. அந்த நிலைமையில இந்த ஆகமத்துல இல்ல, அந்த ஆகமத்துல இருக்குன்னு நிர்ணயித்து நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் ஆகமங்களை ஒத்துக்கொண்டால் கூட இந்த ஆகமங்கள் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வருகிறது. அதற்கு முன்பு கோயில்கள் இருந்தன, ஆனால் இந்த பிரச்சனைகள் இல்லை. எனவே அது புதிதாக வந்த ஒரு பிரச்சனை. அது இடையில் வந்து இடையில நீக்கப்பட்டு விட்டது, நீக்கப்படுகிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் தான் ஆகமம் வந்ததுன்றத உங்க அணியில் இருக்கிற சக்திவேல் முருகனார் ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. ஆகமம் என்கின்ற அந்த சொல்லே என்ன பொருளிலே வருதுன்னா, வந்தது என்கின்ற பொருளில் தான் வருது. அது உங்களுக்கே தெரியும். ஆகமம்னா வந்தது. எங்கிருந்து வந்தது? தமிழிலிருந்து வந்தது. தமிழிலிருந்து வந்தது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட நீங்க சொன்னீங்க, இது தமிழர்களுக்கு மட்டும், தமிழ் நாட்டுக்கு மட்டுமே உடையது. தமிழுக்கு மட்டுமல்ல, தமிழர்களுக்கு சொத்து. அதை சொல்லுங்கள், தமிழர்களுடைய சொத்து. தமிழருடைய சொத்து தான். அப்படியானால் ஏன் தமிழர்கள் உள்ள விட மாட்டேங்குது? பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவாகியது என்பது நீங்கள் முதலில் சொல்லும் போதே சொன்னீர்கள். அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்பது எந்த விதமான தவறும். ஆனால் 8ஆம் நூற்றாண்டில் என்ன ஆச்சுன்னா, 8ஆம் நூற்றாண்டில் தான் தமிழிலே இருந்த ஆகமம் வடமொழியிலே வந்தது. வடமொழியிலே வந்தது. இதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? சத்யோஜாதி சிவாச்சாரியார் காஷ்மீரத்திலிருந்து கொண்டு வந்து அவர்கள் தமிழ்நாட்டுடைய சொத்தை மொழிபெயர்த்து கொண்டார்கள். உரையாசிரியர் அத்தனை பேரும் அந்த பட்டராமாயண இது பட்டராம கண்டர், பட்ட நாராயண கண்டர், அதுக்கப்புறம் இந்த அகோர சிவாச்சாரியார், இவர்கள் அத்தனை பேருடைய காலமும். இன்னும் சொல்ல போனால் சிவாகமத்தை ஆராய்ந்து எழுதுகிற உங்களுடைய சபாரத்னம் அவருடைய ஆகம புத்தகத்திலேயே கூட இது உரை என்ற நிலையில 8ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் தான் சத்யோஜாதி சிவாச்சாரியார் ஆரம்பித்திருக்கார் என்று எடுத்து மிக அற்புதமாக கோயில் வெடிக்கிறார் சபதே. அந்த சிற்பி கோயில் கட்டுறாங்க, இவங்கெல்லாம் வந்து ஆகம முறைப்படி தான் அதை கட்டுறாங்க. தமிழ முறைப்படியெல்லாம் அதெல்லாம் செய்யறது இல்லை. தமிழருடைய சொத்துன்றது ஆகமம்ன்றது இருக்கு பாருங்க, அது வந்து இப்போ இருக்கிற மாதிரியே தான் அன்னைக்கு இருந்ததை தவிர தமிழ்ல ஒரு ஆகமம் இல்லை. அப்படி ஒரு தமிழ்ல ஒரு ஆகமம் இருந்தால் அந்த காப்பி எனக்கு கொடுக்க சொல்லுங்க. தமிழ்ல ஒரு ஆகமம் இருந்ததா? ஏன்னா 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் டிரான்ஸ்லேஷன் இல்லையா? சார்ட்ட கொடுங்க. 8ஆம் நூற்றாண்டில் தான் அது தமிழிலிருந்து திருடப்பட்டது. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. தமிழில் ஆகமம் இருந்ததானே ஒரு கேள்வி எழுப்புறாரு. தமிழை கொண்டு போர்க்கொள்ளும் பொழுது இன்றைய சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுக்கும் பொழுது கூட ஆகம முறைப்படி சிற்பியை கொண்டு அமைக்கப்பட்டு ஆகம முறைப்படி தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்று இருக்கிறது என்று சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது. ஆகம முறைப்படி நடந்தது என்று சொன்னால் ஆகமம் தமிழில் இருந்து மொழிபெயர்த்து அங்கே வந்ததுன்னு சொன்னோம். சிலப்பதிகார காலம் 2ஆம் நூற்றாண்டு. ஆகமப்படி பண்ணாங்கன்னா தமிழில் செய்தாங்கன்னு அர்த்தம். அங்கே தமிழில் என்ன காரணம் என்றால்
அதில் வந்து செய்யும்பொழுது கைபுனைந்தியற்றா அந்த தெய்வ படிமத்து சிலப்பதிகாரத்தில் வருது. கைபுனைந்தியற்றா தெய்வ படிமத்து எப்படி செய்தான்னா நன்கிழை அந்த அணிகலம் பூட்டி பொறியிட்டு பூப்பலி செய்து அவர் பூப்பலி செய்கிற இந்த பழக்கம்லாம் இப்போ அந்த இப்போ வருகிற அல்லது வேத வேள்வியில் இருக்கிறதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. முழுக்க அது தமிழிலே செய்யப்பட்டது என்பதற்கு அதுவே ஆதாரமாக இருக்கிறது. அந்த பூப்பலி என்பதே ஆதாரமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயத்தை நான் அவர்கிட்ட ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இந்த தம்பி சொன்னது போல வேள்வி அது இந்த சிவாச்சாரியர்கள் அத்தனை பேரும் ஒரு காலத்திலே இருந்த தமிழ் சமூகத்திலே இருந்த ஒரு மேன்மையான வழிபாடு செய்கின்ற ஒரு வழியிலே வந்தவர்கள் என்பதை காசு பிள்ளை எழுதியிருக்கிறார்கள். சுப்பிரமணிய பிள்ளை எழுதியிருக்கிறார்கள். அதை நாங்கள் சொந்த சகோதரர்களாக நினைக்கிறோம். காழ்ப்புணர்ச்சியினால் எதையும் சொல்லவில்லை. என்ன நீங்கள் உணர வேண்டியதுதான் பாக்கி. நீங்கள் எதை உணர வேண்டுமோ அதை உணராமல் தலைதட்டு மாற்றமாக இருக்கிறீர்கள். அதைத்தான் உணர்த்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன் எல்லா வகுப்பினரும் அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு சொல்றீங்க? இரண்டே வரிகளில் வரிசையாக. அந்தந்த திவிதேசங்களிலே வைகானசம் பாஞ்சராத்திரம் என்ற 2 விதமான ஆகமங்கள் நடைமுறையில் இருக்கின்றன. வைகானச சன்னதிகளிலே பாஞ்சராத்திர அர்ச்சகர்கள் போக முடியாது. பாஞ்சராத்திர சன்னதிகளிலே வைகானச அர்ச்சகர்கள் உள் செல்ல முடியாது. வைகானச ஆராதனை நடைபெறுகின்ற இடத்திலும் அந்தந்த சன்னிதி அர்ச்சகர்கள் அனுமதியோடு தான் மற்ற வைகானச அர்ச்சகர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். சில கோயிலுக்குள் செல்லானே விதிமுறைகள் இருக்குங்கிறீங்க. ஸோ அதை ஃபாலோ பண்றீங்க. இன்று வரையும் இன்றும் எம்பெருமான் அனுகிரகத்தால் எதிர்காலத்திலும் அனைவரும் அதை கடைபிடிப்போம். எல்லோரும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும். சார் நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன், தப்பா நினைக்காதீங்க. இல்ல 2 வரி நீங்க எவ்வளவு சீக்கிரம் சொன்னா. அர்ச்சகா அரசாட்சி. ஒரு அர்ச்சகன் சிவனாக அந்த இடத்திலே பாவிக்கப்படுகின்றான். ஒரு குருக்களை அல்லது அர்ச்சகரை குருவாக நினைக்க வேண்டும். இவர்கள் மேன்மை பெற வேண்டும் என்ற காரணத்தால் தான் அர்ச்சகர் அந்த இடத்திலே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, மற்ற அனைவரும், அதாவது எங்களை ஆதரிக்கக்கூடியவர்களும் எங்களை எதிர்க்கக்கூடியவர்களும் எங்களை நிஷிக்கக்கூடியவர்களையும் நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும் இடம் அந்த ஆலயம் பரார்த்தம். அதனால் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே எங்களுடைய கொள்கையாகவும் எங்களுடைய ஜீவனாம்சமாகவும், நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பிடாத அடுத்த பிரச்சனை, அவங்க நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது மட்டும்தான் எங்களுடைய அந்த இடத்தின் பணி. அதை வந்து யாருக்கும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. ஐயா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஒன்னு சொல்றேன், எங்களுக்காக நீங்க வேண்டிக்க வேண்டாம். எங்களுக்கு வேண்டிக்க நான் இருக்கேன். எனக்கு கடவுள், நான் கடவுள் நம்புறேன். எனக்கு அவருக்கு டைரக்டா தானே நாங்க ஏன் இன்னொருத்த மூலியமா போய் வேண்டிக்கணும்? இப்ப உங்கள்ட்ட ஒரு பொருளை இருங்க, உங்க மேல ஒரு மரியாதை, உங்களுக்கு அன்பா ஒரு அன்பளிப்பு தரேன், இந்தாங்க சார் வச்சுக்கங்கன்னு கொடுக்கல. அன்பு உங்களுக்கு எனக்கு தான் புலப்படும். இவங்கள்ட்ட கொடுத்து உங்கள்ட்ட வந்து கொடுக்கல உங்களுக்கு புரியுமா என்னோட அன்பு அல்லது உன்னோட நன்றி? ஒரு புரோக்கர் வேண்டாம்ங்கறீங்க. அர்ச்சகர் ஆகலாம். பழைய கோயில் அர்ச்சகர் ஆக முடியாது. புதிதாக ஒரு கோயில்களை கட்டி புதிதாக அர்ச்சகர் ஆகலாம் என்று கூறப்படுகிறது. இல்ல இப்ப புதிய கோயில்கள் கட்டினா அப்ப அது ஆகம விதிப்படி தான் கட்டணும். ஆகம விதிப்படி இப்ப யாரும் கட்டுறதில்ல. அப்ப ஆகம விதிப்படி கோயில்கள் கட்டப்படுவதில்லையா? 1 மினிட், ஒரு நிமிடம். ஆகம விதிப்படி இப்ப கோயில் எதுவும் கட்டுறது இல்லைன்னு சார் சொல்றாரு. அப்போ கோயில்கள் ஆகம விதிப்படி கட்டப்படுறது இல்லையா? இப்ப மேல்மருவத்தூர் ஒரு கோயில் இருக்கு. ஆகம பூஜை ஆகம வழிப்படி கட்டப்பட்ட கோயில் அல்ல. அங்க பெண்களும் பூஜை பண்ணலாம். பெண்கள் மாத விலக்கு காலத்துல கூட பூஜை பண்ணலாம். அப்படி இருக்கிற இடங்கள்ல புதுசா கட்டுற கடல்ல ஆகமம் கட்டுப்படுத்தாது. அதை அங்க யாரு வேணாலும் பூஜை பண்ணலாம். அங்க இன்னும் கேட்டா நீங்க ஒரு புதுசாக ஒரு வழிமுறை வகுத்து அதன்படி கூட அங்க பூஜை பண்ணலாம்னு சொல்லலாம். அங்க நாங்க வந்து தரிசனம் பண்றது கூட தயாராக இருப்போம். ஓகே, ஒரு நிமிடம். இந்த பக்கம் இங்க இருந்து ஆரம்பிக்க போறோம். ஏன் அனைத்து வகுப்பினரும் அர்ச்சகர் ஆகலாங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கீங்க? 2 வரிகளில். இது வந்து சாதாரண ஆளும் அங்கே போய் சாமி கும்பிடணும் அப்படின்ற ஒரு உரிமை பிரச்சனை. இவர் சொல்கிற பழனி கோயிலில் திருமண நாயக்கர் காலத்துக்கு அப்புறம் தானே பண்டாரம் வந்து பார்ப்பனர் பூஜையாச்சு. அப்போ மாற்ற இப்போ கொண்டு பழனி கோயிலில் நாளையிலேருந்து பண்டாரத்தை போட தயாராக இருக்காங்களா? சொல்லுங்க நீங்க. 35 வருஷமா நாங்க தொடர்ச்சியா குரல் கொடுத்துருக்கோம். நான் சின்ன பையனா இருந்து 1 வயது குழந்தையா இருந்து என்னுடைய தாய் என்னை தூக்கிட்டு இந்த பிரச்சனைக்காக சிறைக்கு போயிருக்காங்க. அதனாலதான் நான் ஆவேசத்தோட பேசுறேன். இன்றைய நேரத்திலே பிரச்சனை இல்ல. 35 ஆண்டு காலமாக திராவிடர் கழகத்திற்கு குரல் கொடுத்து போராடிட்டு. ஆகமம் என்பது சூட்சமமாக இருக்கிறது. சந்தையிலேயே மாட்டு தரகு வியாபாரம் பண்ணுகின்ற துண்டை கையில போட்டுக்கொண்டு உனக்கு எனக்குன்னு சாமிக்கு இடையில எங்களை பேதம் பேசுகின்ற சூழ்ச்சிகள் இருக்கிறது. ஓகே. சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாட தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதியோ மல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்த எல்லாராயில் அங்கமலாம் குறைந்து அழுகு தொழு நோயராய் இருந்தாலும் ஆவுரித்து தின்று புழும் புலையரேனும் கங்கைவார் சடைகாந்தார்க்கு அன்பராயில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்று
நம்முடைய நாயன்மார்கள் திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். அதனாலே அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் அனைத்து உயிர்களும் அனைத்து உயிர்களுக்கும் அதற்கு அனுமதி இருக்குதுங்கறீங்க. சாட்ட கொடுங்க, சாட்ட கொடுங்க. தமிழகத்திலேருந்து ஆகமதிகள் உருவாக்கப்பட்டதெல்லாம் சொல்ற இவங்க தமிழ் மொழியில அர்ச்சனை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதை தடுப்பதற்கு அனைத்து சாதியினர் அர்ச்சராகணும். ஓகே, சாட்ட. இதுல வந்து முக்காவாசி பார்த்தா தீண்டாமை இருக்கு. எங்களை பொறுத்த ஏன்னா நாங்களும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். தீண்டாமைன்னு சொல்லி ஆமையா இருந்த அன்னைக்கு தீயா எலும்பையில அவங்களுக்கு கொஞ்சம் பயம், அவ்வளவுதான். இதே கலைஞர் வந்து 97 இசைப்பள்ளி ஆரம்பிச்சாரு. இசைப்பள்ளியில வந்து தவில் நாதஸ்வரம் தேவாரன்றது இருக்கு. இந்த நாதஸ்வரம் வந்து இசை வேளாளர்கள் இது மாதிரி படிச்சுக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு பரம்பரை தொழில் தான். அதை இன்னைக்கு வேற இனத்தினர் படிச்சு இன்னைக்கு கச்சேரி பண்றாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேவாரம் ஒரு தலித் பெண்ணான நான் இன்னைக்கு படிச்சு ஒரு பெண் ஓதுவார், முதல் பெண் ஓதுவார வேலை வாங்கியிருக்கேன். ஏன் இதே போராட்டம் அப்பயே அவங்க வந்து செஞ்சிருக்கலாமே? போராட்டம்னு நான் சொல்லல, இதே கருத்து எதிர்ப்பு அன்னைக்கு ஏன் வரல? அது ஒரு பரம்பரை தொழில் தாங்கய்யா. ஓதுவாருங்கிறது ஒரு பரம்பரை தொழில். உங்களுக்கு இதுல எந்த அளவு ஆதரவு இருக்கு? கண்டிப்பா மக்கள்ல, அதாவது இன்னைக்கு நானே வெளியில வரலனாலும் யாரும் என்னை வெளியில விட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவு ஆதரவு இருக்கு. கண்டிப்பா எந்த அளவு எதிர்ப்பு இருக்கு? எதிர்ப்பா ஒரு திருக்கோயில்ல வந்து தேவாரம் ஓதக்கூடாதுன்ற மாதிரி குருக்கள் வந்து பிரச்சனை பண்ணி வெளியில வந்திருக்காங்க. இப்ப அந்த கோயில்ல வந்து திருக்கோயில்ல வந்து தேவாரம் பாடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கோயில்ல நடந்துட்டு இருக்கு. ஓகே, எல்லாரும் போவோமே. கோயில் என்பது எல்லோரும் கும்பிடுகிற ஒரு இடம், இறைவன் இருக்கிற இடம். எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் என்ன, அவங்க அர்ச்சகர் ஆகிறதுல, அதாவது பிற வகுப்பினர் அர்ச்சகர் ஆகிறதுல ஒரு மாற்றம் உண்டாகும் தானே, ஒரு சமுதாய மாற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்கு, கோயில்களுடைய வளர்ச்சி உருவாக வாய்ப்பு இருக்கு. ஐயா அவர்கள் சொன்னது போல நம்முடைய ஆன்மீக அடையாளங்களை இன்னமும் ஸ்திரப்படுத்த முடியும் தானே, ஏன் அதை வேண்டாம்னு சொல்றீங்க? ஒரே ஒரு விஷயம், ஆலய பிரவேசம் கொண்டாந்தாங்க 1937. ஜாதி ஒழிந்ததா, சமுதாய தீண்டாமை ஒழிந்ததா? எல்லா இடத்திற்கும் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். ஜாதி ஒழிந்ததா அல்லது மதம் இது ஒழிந்ததா? ஜாதிய மோதல்கள், சார் ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சார். ஜாதிய மோதல்கள் தான் அதிகரித்த ஒழிய ஜாதி ஒழியவில்லை. எந்த ஒரு அரசும் ஜாதி ஒன்று இல்லை என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் சமம் என்று கொடுத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். எல்லாரையும் ஒரே ஒரு கேள்விக்கு அதுதான், கேள்விக்கான பதிலே அதுதான். அது எல்லோருக்கும் வந்து பொருளாதார ரீதியில் வந்து இடஒதுக்கீடு வந்தால் நாங்கள் எந்த வேலையும் செய்ய தயார். இப்போ இங்க இருக்கிற அர்ச்சகர்கள் இவர்களுடைய பிள்ளைகள் படித்து IAS ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம். ஏன்னா இவங்க கடவுளுக்கு பரம்பரையாக தொண்டு செய்கிறோங்கிறாங்களே, அப்படி இவங்க பிள்ளைகள் இல்லையான்னு கேளுங்க. ஆனால் ஒரு டாக்டரோட பிள்ளை விருப்பப்பட்ட அர்ச்சகராக கூடாதா? இது சமூக உரிமைங்கிறீங்க. சமூக உரிமை. விவாதம் சூடாகவும் விறுவிறுப்பாகவும் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்லும் முன்னதாக இந்த கிளிப்பை பார்க்கலாம். அனைத்து வகுப்பினரும் அர்ச்சகராகலாம் என்கிற ஆணைக்கு வலு சேர்த்தது கேரளாவில் கோவில் அர்ச்சகராக நியமிக்கப்பட்ட ஈழவ சமூகத்தை சார்ந்த ராகேஷ் தந்திரி. திவாகரன் நம்பூதிரியிடம் பயிற்சி பெற்ற ராகேஷ் தந்திரி பரவூர் கோயில் அர்ச்சகராக திருவாங்கூர் தேவசம் போர்டு நியமித்த போது ஆதித்த நம்பூதிரி என்பவர் பிற்படுத்தப்பட்ட ஈழவரான இவரை அர்ச்சகராக நியமிக்கக்கூடாது என்று வழக்கு தொடர்ந்தார். 1993 தொடங்கிய இந்த வழக்கு 1995 கேரள ஹைகோர்ட்டிலும் 2002 சுப்ரீம் கோர்ட்டிலும் ராகேஷ் தந்திரி அர்ச்சகராக பணியாற்ற நியமிக்கப்பட்டதை അനുവദിച്ചത്. ആ കാലഘട്ടത്തിൽ 2002 അവർ സുപ്രീം കോർട്ടിൽ നിന്നും എനിക്ക് വിധി വന്നത് ഹൈക്കോർട്ടിലെ വിധിയെ തെളിവ് വിധി എങ്ങനെയാണെന്ന് വെച്ചാൽ അത് അതുപോലെ തന്നെ തുടരണമെന്ന് പറഞ്ഞിട്ടാണ് സുപ്രീം കോടതി, ഇന്ത്യ മഹാരാജ്യത്തിൻ്റെ പരമോന്നത നീതിപീഠമാണ് ആ വിധി കൽപ്പിച്ചത്. അതും ഏതൊരു വ്യക്തിക്കും പൂജാധികാര്യങ്ങളും ശാസ്ത്രങ്ങളും പഠിച്ചിട്ടുള്ള ഏതൊരു വ്യക്തിക്കും ഇത് നിർവഹിക്കാം. അത് കാസ്റ്റ് അതിന് യാതൊരു പ്രത്യേകതയുമില്ല. കസ്റ്റം യൂസേജ് എന്ന് പറഞ്ഞാൽ അതിനെക്കുറിച്ചുള്ള വിശദീകരണവും ഭംഗിയായിട്ട് ആ ജഡ്ജ്മെൻറ്റിൽ സുപ്രീം കോടതി വിധിയിൽ പറയുന്നുണ്ട്. അതിനനുസരിച്ച് ഇന്നും ആ കാര്യങ്ങൾ തുടരുന്നു. ஒரு நெடிய சட்ட மோதலை மேற்கொண்ட இந்த ஈழவர் இன்று ஒரு பிஸியான அர்ச்சகராக மாறியுள்ளார் கேரளாவில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ரத்னாஸ்டர்ஸ் ஃபார்ம் தங்க மாளிகை. நீயா நானா, உங்களுடைய ஆகமம் அல்லது நீங்கள் சொல்லுகிற அந்த ஆகமம் இந்த இனத்தவர்கள் கோயிலுக்கு வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா?
குறிப்பிட்ட இனத்தவர்கள் அல்லது இந்த மாதிரியான இனத்தவர்கள் அல்லது இந்த வகுப்பினர் மட்டும்தான் கோயிலுக்குள் வர வேண்டும்னு சொல்லியிருக்கா? சொல்லியிருக்கிறது. கோயிலுக்கு வெளியே இருந்த இனத்தவர்கள் இன்று கோயிலுக்கு உள்ளே வந்திருக்கிறார்கள். அது ஆகமத்திற்கு விரோதமானதா இல்லையா? ஆகமத்துக்கு விரோதமானது இல்லை. ஆகமம் அதை பற்றி ஒன்று சொல்லவில்லை. ஆகமத்திற்கு அது விரோதமானது இல்லை. அப்பயே அவங்களை தடுத்தீங்க. யார்? நாங்க நீதிமன்றம் போலாம்னு சொல்லிடுச்சு. கான்ஸ்டிடியூஷன்ல அதற்கு முன்பு ஏன் தடுக்கப்பட்டார்கள்? ஆமா, அதற்கு முன்பு ஏன் தடுக்கப்பட்டார்கள் சொல்றேன். அதற்கு முன்பு ஆகமத்துல சொல்லி இருந்தது இது வரைக்கும் இவங்க போகலாம், இது வரைக்கும் அவங்க போகலாம். அதான் நானும் கேக்குறேன். அதுதான் சொல்றேன். ஆகமம் அப்படித்தானே சொல்லி அது ஏன் சொல்லி இருந்தது? அது ஏன் மாறுச்சுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து மத சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை என்பதால் மாறியது. மத சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் மாற முடியாது. நம்ம ஆகமத்தை ஃபாலோ பண்ணணுமா, ஜட்ஜஸ் சொல்றதை ஃபாலோ பண்ணணுமா? இன்றைக்கு கோவில்கள் என்பது நல்ல தொழில், அதாவது வியாபார ரீதியாகவும் உத்தியோகம் தரக்கூடிய ஒரு பணி வாய்ப்பு தரக்கூடிய இடம் தான் அது. அதை விட்டு கொடுத்துட்டா மற்ற சமுதாயம் முன்னேறிடும். அதை தடுக்கிறாங்க. இது ஒரு சிறந்த தொழில் வாய்ப்பு, அதை விட்டு கொடுக்க பயந்துகிட்டு தான் இவ்வளவு விஷயம் இவங்க பேசுறாங்கன்னு ஒரு சார்ஜ் வைக்கிறார். நண்பர் அதான் சொல்றாரு. அல்டிமேட்டா அதான் சாருங்கிறாரு. உண்மைதான். சில உண்மைகளை நாடு தெரிந்து கொள்ள வேண்டும். 1967 84 வரை 17 ஆண்டு காலம் அர்ச்சகர்களுக்கு சம்பளம் தரப்படவில்லை. சரி. பசி பட்னி கோயில பூஜை வழியெல்லாம் பூட்டினாங்க. அந்த ஒரு நிமிஷம், பூட்டின கோயிலை திறப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சங்கம் இந்த சங்கம். அதுக்கப்புறம் அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் போய் 17 வருஷம் சம்பளத்தை மன்னிக்கணும். ஒரே இல்லை, நாம குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், வேற வழியில குறிக்கிட்டே ஆகணும். ஆகமப்படி அர்ச்சனை செய்பவர்கள் சம்பளம் வாங்கலாமா? அதாவது ஆகமப்படி அர்ச்சனை செய்பவர்கள் சம்பளம் வாங்கலாமா? அதை ஆகமம் அனுமதிக்கிறதா? சார், இது வந்து மக்களுக்காக செய்கின்ற பணி. அந்த பணியை செய்கின்ற குடும்பம் வாழ வேண்டும். சரி. அதற்கு ஒரு உணவு வேண்டும். சரி. அந்த தேவைகளை அரசர்கள் பூர்த்தி செய்தார்கள். ரொம்ப நியாயமான விஷயம். அதுக்கு பிறகு மானியங்கள் கொடுக்கப்பட்டது. சரி. அந்த மானியங்கள் குத்தகைக்கு விடப்பட்டு பிடுங்கப்பட்டதல்ல, இவர்கள் இழந்து விட்டார்கள். எப்படியோ போய்விட்டது. இப்பொழுது அர்ச்சகர்களுக்கு வருமானம் இல்லை. ஆமா. சம்பளம் நிலை 100 கலம் என்கின்ற இந்த நிலை மாறி 5 கலம் 4 கலம் 2 கலம்னு வந்து அர்ச்சகருக்கு இன்னைக்கு கும்பகோணம் காலத்தீர்கோள் அர்ச்சகருக்கு 50 ரூபா மாச சம்பளம். ஓகே. அர்ச்சகர்கள் பசியோடு இருந்த காலத்திலும் பட்டினி கடந்த போதும் பிற கோயிலுக்கு சென்று உதவி அர்ச்சகராக வேலை பார்த்து அங்க சம்பாதிக்கிற காசை கொண்டு வந்து கோயிலுக்கு நிவேதியம் பண்ணாங்களே தவிர பணம் இல்லை என்பதற்காக அந்த கோயிலை விட்டு ஓடிவிடவில்லை. ஓடிவிடவில்லை. இறைவனால் படைக்கப்பட்ட எல்லாருக்கும் வயிறு இருக்குல்ல. அழகப்புத்தூர் ஆலயத்தில் இருந்த அர்ச்சகர் 64 நாயன்மாரிலே ஒருவர். அவர் வந்து பசியோடு மருதாம்பு கதிரை கோயிலுக்கு பூஜை செய்தவர். சொன்ன விஷயத்தை நீங்க ஆகவே இதை குலத்தொழிலாக முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்ததை விடக்கூடாது என்று செய்தார்கள். வருமானத்துக்காக அல்ல. ஊதியம் உயர்வுக்காக 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிவாச்சாரியார்கள் ஸ்ட்ரைக் செய்து கோயிலை 3 நாட்கள் மூடி இருக்கிறார்கள். 3 நாட்கள் மூடி இருக்கிறார். அது ஆகம மீறல் இல்லையா? ஆகம மீறல் இல்லையா? நான் பத்திரிகை செய்தியோட காட்டுவேன் உங்களுக்கு. செய்தியோட காட்டுவேன். ஆதாரத்தோட இருக்கிறது. ஆதாரத்தோட இருக்கிறது. போய் சொல்லாதீங்க. ஆதாரத்தோட இருக்கு. எந்த கோயில் ஐயா சொல்லுங்க? எந்த கோயில்? கரூர் கோயில் மட்டும் இல்ல, சோமங்கலம், இன்னும் 2-3 இடங்கள்ல இருந்து பத்திரிகை செய்தியாக வந்திருக்கிறது. 3 நாட்கள் கோயில் மூடப்பட்டிருக்கிறது. ஸ்ட்ரைக் பண்றதுன்ற ஒரு முடிவு வந்த போது கோயில்ல பூஜையை பண்ணி சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணின்னு வெளியில இருந்து டிவோட்டிஸ் வராங்க பாருங்க, அதை மாத்திரம் செய்ய மாட்டோம்னு சொன்னோம். அப்ப கூட சாமியை பட்டி போடக்கூடாது என்ற கொள்கையில நாங்க பிடிவாதமாக இருந்தோம். ஒரே நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம். என்ன சொல்றீங்க? அப்ப இவங்க நினைச்சாதான், இவங்க நினைச்சா பூட்டலாம், இது பண்ணலாம், திறக்கலாம். அதாவது இவங்க நினைச்சாதான் பக்தர்களை கடவுளை பார்க்க முடியும். அதாவது இவங்க கடவுள் நம்பிட்டு இருக்கிற அந்த கடவுளை இவங்களோட கட்டுப்பாட்டின் கீழ தான் இருக்கணும். அவங்க சமூக நீதி என்னன்னா, அர்ச்சகர்கள் வந்து சம்பளம் வாங்காம பட்னியா செத்தாலும் சாவலாம் தவிர ஐயா மனிதநேய அடிப்படையில பேசக்கூடியவங்க. அதுதான் மனிதநேயம் பத்தி தான் இந்த பக்கம் அதிக நேரம் நீங்க பேசுறீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. மனிதநேயம் பத்தி தான் அதிக நேரம் எல்லாருமே இந்த அர்ச்சகர் விஷயத்துல பேசுறீங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்விதான், மனசுலேருந்து பதில் சொல்லணும். அவர்கள் அர்ச்சனை செய்வதற்கு பணம் வாங்குவது, வாங்காதது, அவர்கள் பட்டினி கிடந்தும் கூட கோயிலை மூடாத நிலைகள் பற்றி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இங்கே எத்தனை பேர் சம்பளம் வாங்காமல் அர்ச்சகராக தயார்? ஒரே ஒரு நிமிஷம். நாங்க வந்து அவங்க தொழிலே எதுலயே பங்கு கேட்கல. இவ்வளவு நேரம் என்ன சொன்னாங்க, கஷ்டப்பட்டு நாங்க தெய்வத்துக்கு செய்றோம். உங்க கஷ்டத்துல நாங்க பங்கு எடுத்துக்கிறோம். வேற ஒண்ணுமே வேண்டாம் எங்களுக்கு. தோள் கொடுக்க தயார், ஏன் உங்களுக்கு தயக்கம்ங்கறாங்க? சம்பளம் வாங்காம நான் போய் பாடிட்டு இருந்தேன், பாடுவேன், இனிமே பாடுவேன். எனக்கு சம்பளத்தை ஐயா ஒரு நிமிடம். ஐயா ஐயா ஒரே
ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. நான் வந்து நான் முழுசா சொல்றேன் என்னோட நிலைமை. நான் சம்பளம் வாங்கணும்னு நினைச்சிருந்தா நான் ஒரு போலீஸா இருப்பேன். நான் வந்து ஊர் காவல் படையில இருந்தேன். என்னோட முழு நான் வாங்கல. இப்ப நான் வேலையில இருக்கேன். என்ன முழு ஸ்தானத்துக்கு விடுறீங்களா? இன்னைக்கு எழுதி தர 1 ரூபா வாங்க மாட்டேன் சார். நான் 1 ரூபா வாங்காம நான் இன்னைக்கு வரைக்கும் ஐயா, ஒரு நிமிடம். 1 ரூபா வாங்காம நான் இருக்கேன். கொடுங்க சாப்பிட்டு கொடுங்க சார், ஒரு நிமிடம். நான் ஒரு பைசா கூட வாங்க தயாரா இல்ல. என்ன மூலஸ்தானத்துக்கு அலோவ் பண்றீங்களான்னு அவங்க கேக்குறாங்க. முடியுமா நம்மளால? சார், எதுக்கா இருந்தாலும் முடியுமா? ஐயா கிட்ட கொடுங்க. ஐயா கிட்ட கொடுங்க. கடவுள் இல்லை என்பது எங்களுடைய கொள்கை. ஆனா என்னுடைய சகோதரர்கள் கோயிலுக்குள்ள போகணும்னு கேட்பது என்னுடைய உரிமை. சரி, அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆமா. அதனால கொள்கை வேறு, உரிமை வேறு என்பது அவருடைய இது. அது மாதிரி தான் எங்களுக்கு வேறு வேறு கூட கிடையாது. ரெண்டும் ஒண்ணு. கடவுள் உண்டு என்பது எங்களுடைய கொள்கை. கடவுளுக்கு ஆகம விதிப்படி தான் நாங்க தான் பூஜை பண்ணணும் கேட்பது எங்களுடைய உரிமை. அதைத்தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய சகோதரர்கள் கோவிலுக்கு போகிற என்னுடைய சகோதரர்கள் தமிழ் கோவில் கட்டினவங்க கேட்கிற உரிமை. தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க கட்டின கோவில் சொல்லுங்க. அந்த கோவில்ல இவங்களே மணி அடிக்கட்டும். வேண்டாம். அத்தனை கோவிலும் கட்டியவர்கள் தமிழர்கள். தமிழர் கட்டிய கோவிலுக்குள்ளே தமிழர் அர்ச்சனை செய்யணும் கேட்கிறோம். புதிதாக கட்டக்கூடிய கோயில்களை நாங்கள் இன்றும் சொல்லுகிறோம், என்றும் சொல்லுகிறோம். நீங்கள் கட்டிக்கொள்ளுகிற கோயில்களை கட்டிக்கொள்ளுங்கள், பூஜை செய்யுங்கள், யாரும் தடுக்கவில்லை. வழி வழியாக ஒரே ஒரு நிமிஷம் வழி வழியாக கட்டப்பட்ட அது ஆகம வழிப்படி கட்டப்பட்ட கோயில்களில் ஆகம வழிப்படி பூஜை செய்யப்படும் என்ற நிலைமை இருக்கும் பொழுது அந்த கோயில்களில் பண்ணக்கூடிய தகுதி படைத்தவர்கள் பிறப்பால் சிவாச்சாரியர்கள் மட்டுமே. அதை தவிர வேற யாருக்கும் அந்த உரிமை இல்லை, அருகதை இல்லை. ஒரு சின்ன விஷயம் நான் தெரிந்து கொள்வதற்காக கேட்கிறேன். ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இப்ப கடல் கடந்து ஒரு நிமிடம் அமைதியா இருங்க. அருகதை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அருகதை இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த இழிவு தானே இவ்வளவு போராட்டம். சொல்லுங்க. பாயிண்ட்டுக்கு அவர் வலு சேர்க்கிறாரு. அருகதை இவ்வளவு பெரிய கூட்டத்துல அவர் என்ன சொல்றாரு? எங்களுக்கு அருகதை இல்லைன்றாரு. கடவுள் இல்லைன்னு சொல்ற நான் கேட்கல. இங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவனை தான் கேட்கிறாரு. அதான் சொல்றேன். இந்த இழிவு நீக்கிறது தான். இருங்க, நான் பேசும்போது நீங்க பேசாதீங்க. நான் பேசும்போது நீங்க பேசாதீங்க. இருங்க, ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கோம்ல. அப்புறம் எடுத்து விடலாம். நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்றேன். இந்த ஆதிக்கம் தான் ஒளியரும் சொல்றேன். நாங்க புரிஞ்சுக்குங்க. அந்த ஆதிக்கத்தை ஒளிக்க தான் எங்க வேலை. பிறப்பால் உயர்ந்த ஜாதி என்ற பார்ப்பனர்கள், அந்தணர்கள், ஐயர்கள் யாருமே வந்து கருவறைக்குள் போக முடியாது. அது சரி சார், சிவாச்சாரியல எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்ல சொல்றீங்க, நீங்க பால தான சொல்றீங்க. நீங்க சொல்லக்கூடிய கேக்குற மட்டும் பதில் சொல்லுங்க. பாருங்க, சொல்லக்கூடிய உயர்ந்த ஜாதி கொண்ட நான் சொல்றேன். பிறப்பு தான் தீர்மானிக்குதுன்றீங்க சார். பிறப்பு தான் தீர்மானிக்குதா? ஆமா, பிறப்பு தான் தீர்மானிக்குது. அப்ப நீங்க மட்டும் தான் பண்ணணுமா? ஆமாங்க. அப்ப பிறப்புல தாழ்ந்தவன் எல்லாம் பண்ண கூடாதா? தாழ்ந்து சொல்லாதீங்க. தாழ்ந்து சொல்லாதீங்க. அனைத்து ஜாதி சொல்றீங்க. அனைத்து ஜாதி இப்ப ஏத்துக்கிறீங்களா இல்லையா சார்? நீங்க நியாயமான ஆளா? உங்களுடைய மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு. கடவுளை வேண்டறேன் சொல்றீங்களா? உலக சேமத்தை பத்தி எல்லாம் இருக்கட்டும். நீங்க உள்ளூர் சேமத்தை பத்தி பேசுங்க. நீங்க இங்க இருக்கக்கூடிய கேக்குற மத்த ஏங்க அப்படியே இருக்கீங்க. பேண்ட் போட்டுருக்கீங்க, ஷூ போட்டுருக்கீங்க, எல்லா வேலையிலும் போய்க்கிறீங்க, போட்டி போடுறீங்க. கடலை தாண்ட கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப கோயிலுக்குள்ள வந்தா மட்டும் கேக்குறீங்களா இந்த மாதிரி? ஐயா, நான் ஸ்ரீரங்கத்துல இருந்து வர்றேன். அவர் பேசினதுக்கு அவர் பதில் சொல்லிட்டு திரும்ப வரலாம். உங்களுக்கு வரணும். சொல்லுங்க சார். பிறப்பு என்பது ஒரு தகுதி. பிறப்பு என்பது இருங்க, அனுமதிங்க, நான் வாய்ப்பு தரேன். அனுமதிங்க. பிறப்பு என்பது ஒரு தகுதி இல்லை நீங்க சொல்ல விரும்பினா உங்களுக்கு நான் வாய்ப்பு தருகிற போது நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் எதிர்ப்பை நான் மதிக்கிறேன். வெயிட், சொல்லுங்க சார். பிறப்பு ஒரு தகுதி. பின்னால் அவர் வந்து ஆகமங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அடுத்த தகுதி. சரி, அதுக்கு ஆகமங்களை கற்றுக்கொள்வதற்காக அவர் வந்து சில விதிமுறைகள், சில ஆர்டர்கள் தாண்ட வேண்டும். சமய விசேஷ நிர்வாண ஆச்சார விதி செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் செய்த பிறகுதான் அவன் ஒரு சிவாச்சாரியன் ஆகிறான். அவன் பூஜை செய்ய முடியும். சரி, அதாவது பிறப்பு ஒரு தகுதி, அதற்கு பிறகு அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு தகுதி. அடுத்த தகுதி. அப்ப யார் தான் கருவறைக்குள்ள செல்ல முடியும்? கருவறையில் செல்லக்கூடிய இது வந்து ஆதிசைவ சிவாச்சாரியர்களுக்கும் சரி வைகானத்தில் பட்டாச்சாரியர்களுக்கு மட்டுமே. ஏன்னா அவங்க அந்த பிறப்பில் வந்தவங்க, பிறப்பால் வந்தவங்க. இவர்கள் எல்லாம் தமிழ் அந்தணர்கள், அவர்கள் ஆரிய அந்தணர்கள். அதனால தான் அவர் வந்து பாப்பான் இல்லை என்று எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஆரிய அந்தணர்கள். நல்லா கவனிங்க, கைத்தட்டலுக்கு நன்றி. ஆரிய அந்தணர்கள் எப்படியெல்லாம் தங்கள் சுயநலத்துக்காக வேதத்திலே என்னென்னவெல்லாம் எழுதினார்களோ அதை அத்தனையும் தமிழ் அந்தணர்கள் மொழிபெயர்க்கும் போது தங்களுக்காக எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சுயநலத்துக்காக நீங்கள் எழுதி வைத்ததை அதிகாரம் ஆகமம் சொல்லுகிறது. ஆகமம் சொல்லுகிறது ஏமாத்தாதீர்கள். ஆகமம் அப்படி சொல்லவில்லை. ஆகமத்தில் எழுதி வைத்ததெல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொண்ட கற்பனையான இட்டுக்கட்டி எழுதப்பட்ட ஒன்று என்பது எல்லா அருளாளர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். நடுநிலையோடு பார்க்கிறவர்கள் அத்தனை பேர் ஒப்புக்கொள்கிறார். ஆகவே பிறப்பு நலம் தருமோ பேதையீரே என்று நான் சொல்லலை. அவருக்கு
புலனழுக்கற்ற அந்தணாளன் என்று சொல்லப்படுகிற பாப்பான் என்று சொல்லப்படுகிற புலனழுக்கற்ற அந்தணனாகிய கபிலர் சொல்லுகிறார், பிறப்பு நலம் தருமோ பேதையீரே நிராலம்போவ நிஷத் என்று உபனிஷத்து சொல்லுது. எதில் ஜாதியை பார்த்தேன்? நான் சக்த இது நான் ரக்தஸ்ய நான் மாம்சஸ்ய ந சாஸ்தினே ந ஜாதிர் ஆத்மனோ ஜாதி விவகார கல்பித்தா விவகார பிரகல்பித்தா. இந்த இதில் தோலில் இருக்கா ஜாதி, இல்லை ரத்தத்துக்குள்ளே இருக்கா? உபநிஷத்தில் வேறு என்னன்னு சொல்ல வடமொழி தான் சொல்கிறேன். உபநிஷத்தில் இருக்குது. இது ரத்தத்து தோலில் இருக்கா, இல்லை ரத்தத்தில் இருக்கா, அல்லது அந்த எலும்பில் எழுதி வச்சிருக்கா, இல்லை அந்த உங்களுடைய இந்த ஜாதி ஆத்மாவில் தனியாக எழுதி இல்லை. அந்த ஜாதி என்பது பின்னாலே கற்பிக்கப்பட்டது என்று நிராலம்போபனிஷத் என்கின்ற அந்த உபனிஷத்துமே எடுத்து சொல்லுகிறது. ஆகவே ஜாதி கற்பிக்கப்பட்டது, ஆனா அவர் பிறப்பு தான் எல்லாம் அதிகாரம் தரும். எவ்வளவு முரண்பாடு தங்களுக்கு தாங்களே என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மிக நீண்ட விவாதம், நிறைய விஷயங்கள், ஆகமங்கள், இதிகாசங்கள்னு பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஆரோக்கியமான விவாதத்தோடு சந்திக்க போகிறோம். நீயா நான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீயா நானா. ஒரு பயங்கர ஸ்பீடில் விவாதங்கள் போயிட்டு இருந்தது. ஆகமங்கள், என்ன பிற விஷயங்கள், சமூக நீதினு பல கிளைகளில் போனாலும் கூட விஷயத்துக்குள்ளே தான் பேசிகிட்டு இருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த விஷயம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு கிளிப்பை பார்க்குறது ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தமிழக கோவில்களில் நிலவும் இந்த பிரச்சனையை ஒட்டி நியமிக்கப்பட்ட நீதிபதி மகாராஜன் குழு தமிழக கோவில்களில் நிலவும் ஆகம மீறல்கள் பலவற்றை கூறுகிறது. அந்த குற்றச்சாட்டுகள் தகுதி இல்லாதவர்களும் தகுதி குறைபாடு உடையவர்களும் பல கோயில்களில் திருமேனியை தொட்டு பூசை செய்கிறார்கள். சிதம்பரம், ராமேஸ்வரம், திருவானைக்காவல், கன்னியாகுமரி, திருச்செந்தூர் போன்ற கோவில்களில் கூட சிவாச்சாரியார் அல்லாத ஸ்மார்த்தர்களால் பூஜை நடைபெறுகிறது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில், திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் போன்ற பிறர் பூசை செய்த கோவில்களில் சிவாச்சாரியார் ஆகம பூஜை நடத்தி வருகிறார்கள். பூசகர்களில் பலர் மந்திரங்களை பிழையாக சொல்கிறார்கள். தேவி மந்திரத்தை துர்க்கைக்கும் காளிக்கும் மாரிக்கும் வித்தியாசமில்லாமல் சொல்லி வருகிறார்கள். நடராஜர், தட்சிணாமூர்த்தி போன்ற பெரும் தெய்வங்களுக்கு தனியாக மந்திரங்கள் இருந்தும் எல்லாவற்றிற்கும் ஒரே வகையான மந்திரங்களை சொல்லி வருகிறார்கள். ஒரே நிவேதனத்தை எல்லா மூர்த்திகளுக்கும் காட்டி வருகிறார்கள். துவாரபாலகருக்கு காட்டுவதையே சிவலிங்கத்துக்கும் காட்டுகிறார்கள். இப்படி பல ஆகம மீறல்களை மகாராஜன் குழு கண்டறிந்துள்ளது. அடிப்படையில் ஒரு கேள்வி, கடல் கடந்து போகலாமா? முதல்ல ஆகம விதிப்படி போகலாமா? போகலாம். சொல்றேன். அதாவது கடல் கடந்து போக கூடாது என்பது ஆகமத்திலே இருக்கு. சரி, இல்லை நான் சொல்லல. சரி, கடல் கடந்து போக கூடாதுன்னு இருந்த நிலை மாறி இந்த இந்து கோயில்கள் வந்து அங்கெல்லாம் போகணும்னு சொல்லும் பொழுது சந்தர்ப்ப வசத்தினால ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டா போயிட்டு வந்து பிராயச்சித்தம் பண்ணிட்டு அவங்க இங்க பூஜை பண்ணணும். அப்ப இதுக்கு பேரு வசதி தானே? வசதி இல்லைங்க, வசதி இல்லைங்க. ஏன்னா விதி இருக்கு. ஒரு நிமிஷம் ஒண்ணு கேக்குறேன், நம்ம அன்பர்களை ஒண்ணு கேக்குறேன், இந்து கோயில்கள் வெளிநாட்டுல பரவணுமா வேணாமா? ஏன் அப்படியா நீங்க சொல்லுவீங்க? அவங்க சொல்லட்டும். சக்திவேல் முருகனார் சொல்லட்டும். சக்திவேல் முருகனார் சொல்லட்டும். நீங்க தான் எங்கேயுமே கோயில் வேணான்றீங்க. அது இல்ல, சக்திவேல் முருகனார் சொல்லட்டும். ஆகமப்படி கடல் கடந்து செல்வது அனுமதிக்கப்படவில்லை. அனுமதிக்கப்படவில்லை. பிராயச்சித்தம் பண்ணலான்னு சார் சொல்றாரு. அது அனுமதிக்கப்படவில்லை என்பதற்கு சான்று என்ன? பிராயச்சித்தம் பண்ணணுன்றது அதுவே சான்று. அது அனுமதிக்கப்படவில்லை என்பது. ஸோ அனுமதிக்கப்படல. இப்போ இங்கிருந்து ஒரு கோவிலை அமெரிக்காவிலே கொண்டு போய் கட்டுவதற்கு இவ்வளவு முயற்சிகள் நாம் எடுத்துக்கிறோம். இங்கே உள்ளூரில் அதை செஞ்சுட்டா என்ன? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்து நிறைய கோவில்கள் உருவாகட்டும், நிறைய அர்ச்சகர்கள் உருவாகட்டும், இன்னும் இந்து மதமும் தழைக்கட்டுமே. அங்கே என்ன பிரச்சனை வருது? ஏன் முடியாது? முடியாது. உதாரணங்களை சொல்றேன். அந்த கேரளாவில் 40 கோயில்களில் அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணி எல்லா சமூகத்திலையும் அப்பாயின்ட் பண்ணி கோயில்களில் மக்களே வரலைன்னு சொல்லி அவங்களெல்லாம் கிளார்க்கா மாத்திட்டான்னு இமெயில் நியூஸ். அப்படிப்பட்ட நிலைமை தான் வரும். கேட்டா விதிவிலக்குன்னு சொல்றீங்க. என்ன விதிவிலக்கு? நாங்க அடிப்படையில சொன்னது போல இது ஒரு மனித உரிமை பிரச்சனை. கேட்டா ஆகமம், ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. நாங்க சொல்றது என்னன்னா, நீங்க யாரு அத்தாரிட்டி? அதுக்கு நீங்க யாரு? அரசாங்கம் சொல்லுது. இது வரைக்கும் கேட்கிறேன். இருங்க, நான் கேட்கிற பதில் சொல்லுங்க. இல்ல உட்காருங்க, நான் சொல்றேன். நான் பேசி முடியும். நாங்க தான் கேட்க முடியும். நாங்க தான் கேட்க முடியும். இருங்க ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் சார் கேளுங்க. ஒரே ஒரு நிமிஷம். என்ன சொல்றேன்? அடிகளார் சொன்னாரு, குன்றக்குடி அடிகளார் சொன்னாரு,
97% மக்களுக்கு நலம் பயப்பது நாத்திகம்னு சொன்னார். புரிஞ்சுக்கங்க, அடிகளார் சொன்னார், சாதாரண சொல்ல. அதனால நான் எங்களுக்கு தான் அத்தாரிட்டி இருக்கு. இந்த பிரச்சனை 35 வருஷம் இல்லை 40 வருஷமா பெரியார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இது வரைக்கும் யாருக்கு வந்துச்சு இந்த உணர்ச்சி? பெரியார் ஊட்டிய உணர்ச்சி. இன்றைக்கு எங்கள் தலைவர், அதுக்கப்புறம் மணியம்மையார், அதுக்கடுத்து எங்கள் தலைவர் வீரமணி எல்லாம் பண்ணி தான் இந்த வேலையை நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன அப்ப இருந்து பேசும்போது நாங்க கேட்கறோம், முடியுமா முடியாதா, ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? ஒத்துக்கல. இல்ல தைரியமா சொல்லுங்க. நீங்க இப்ப மக்களுக்கு சொல்லுங்க. முன்னால நீங்க அம்பலப்படுத்தப்படுறீங்க. நீங்க முடியாதுல பாத்துங்க, இதையா தீர்வு எல்லாரும் கேட்டுக்குங்க. நாமெல்லாம் ஒரு தோழமையாக நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த இடத்துல. இன்னொரு பெரிய ஒரு விஷயம், நான் இந்த குலத்திலே பிறந்து சிறியரை மேம்படச் செய்தால் தெய்வம் நம்மை வாழ்த்தும். ஜீவாதார உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. 4 தலைமுறையாக எங்கள் கோவிலில் எங்கள் தாத்தா காலத்திலேருந்து பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் பேசிக்கலி இன்ஜினியரிங் கிராஜுவேட். என்னுடைய இன்கம் லெவல் வேறு. பட் இன்றைக்கி வரும்பொழுது அந்த கோவிலில் என்னுடைய இந்த தலைமுறைக்கு தீட்சா பரம்பரைன்னு சொல்கிற 4வது நான் தீட்சை பண்ணிட்டவங்க தான் பூஜை பண்ணுற அளவுக்கு கோவில். வருமானம் கிடையாது, தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. அந்த கோவிலில் சம்பளம் எனக்கு தர்றது 300 ரூபாய். அரச கோவில் தான் அது. 300 ரூபாய் சம்பளம். அடுத்தனத்துக்கு அந்த அரிசின்னு வர்றது நைவேத்தியம் பண்ணிவிட்டு கொண்டு போகிறதுடைய வேல்யூ 750 ருபீஸ். டோட்டலி 1000 ருபீஸ் வரும். இன்றைக்கி என்னுடைய பசங்க 2 பேர் மெட்ரிக்கில், ஒரு பெரிய பொண்ணு படிச்சுட்டுருக்கா, சின்ன பொண்ணு ஊற்றி படிச்சுட்டுருக்காங்க. ஆனால் என்னுடைய இந்த என்டையர் இந்த என்ஜினியரிங் வாழ்க்கையை இது மொத்தத்தையும் என்னுடைய சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்திருக்கேன். என்னுடைய சுவாமி எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்க கோவில் அப்படின்றதுக்காக நான் என்னுடைய மொத்த இதையும் விட்டுட்டு தினம் என்னுடைய வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு போய் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்னா, இது என்னுடைய உணர்வு, அடிப்படை உணர்வு. இது என் ரத்தத்தில் இருக்குது. இந்த லோகக்ஷேமா சுகினோ பவந்துன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அதில் அந்தளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டோட, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த இன்வால்மெண்ட்டோட தினம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட தகுதி என்பதுக்கான பதில் இது. அந்த தகுதியை அவர்கள் பெற வேண்டும் என்றால் மன ரீதியாக, உடல் ரீதியாக பெற வேண்டும் என்றால் வெஜிடேரியன் போன்ற சில விஷயங்கள் இருக்குது, அதுலேயும் தவிர்க்க வேண்டியது இருக்குது. இவை எல்லாத்தையும் தவிர்த்து இந்த பாடங்களை எல்லாம் நன்றாக படித்து அவர்கள் உண்மையிலேயே ஒரு சிவாச்சாரியருக்கான அந்த தீட்சையில் பெரும் அளவிற்கு ஒரு சிஷ்யனாக வந்தால் கண்டிப்பாக அவர்கள் பூஜை செய்யலாம். இங்கு எங்கு உதைக்கிறது என்றால், ஏற்கனவே செய்து வரும் இந்த விஷயங்களில் மாற்றங்கள் என்று கொண்டு வரும் பொழுது இந்த உணர்வுகளின் அடிப்படையில் விட்டுத்தர மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரு விஷயம், எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட் இங்கே நடந்தாலும் கூட எல்லாரும் ஒரு வேவ் லென்த்தில் இருக்கோங்கிறது மட்டும் புரியுது. அதை அனைத்து தரப்பினரும் அர்ச்சகர் ஆகலான்னு சொல்கிற நீங்களும், அனைத்து தரப்பினரும் அர்ச்சகர் ஆக முடியாது, அதற்கு ஆகமம் காரணம் என்று பல விஷயங்களை சொல்லுகிற நீங்களும் ஒரு விஷயத்தில் ஒத்து போகிறோம். என்னன்னா, ஒரு சமுதாய மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறது. ஏதோ அவர்களும் கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை சொல்லவில்லை, நீங்களும் கண்ணை கட்டி கொண்டு ஒரு விஷயத்தை பேசவில்லை. அந்த வகையிலே நீண்ட காலமாக தமிழகத்தில் பேசப்பட்டு வரும் இந்த பிரச்சனையை விழாவாரியாக என்று ஊர் பக்கங்களிலே சொல்லுவார்கள், அந்த மாதிரியாக ஆகமத்தில் தொடங்கி பல விஷயங்கள் வரை பேசுவதற்கு இந்த மேடை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்கு அனைவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஒரு அருமையான விவாதத்தில் என்னையும் பங்கேற்க வைத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் சந்திப்போம். நீயா நானா?